என்ன இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃப் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க கூடாது. தமிழ் சினிமாவில் கூட இப்படி ஒரு லவ்வை பார்த்தது இல்லைங்க. ஆனால் தமிழ் ஷோவில் பார்த்துருக்கேன். என்ன மேட்டர் தானே கேட்குறேங்க. ரீசெண்டாக தமிழ் ஷோவில் இந்த கிளிப்பிங்கை பார்த்தேன். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனாங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சமைப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சுன்னு இருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தமாக சொல்ல ரொம்பவே பாசமாக ஒரு ஒய்ஃப் மேலே இருக்கிற லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்கும் போது அந்த ஒய்ஃப் ஒரு சில ரியாக்ஷன் கொடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு அடங்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக பேசுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 18 வருஷம். நீங்கள் சமைக்கிறீங்க? நான் சமையல் பண்ணுறேன் சார். காலையில் வேலைக்கு போகிறாங்க சார், அதனால அவங்களால சமையல் பண்ண முடியும். நீங்கள்? நானும் ஒர்க் பண்ணுறேன் சார். நான் நினைச்சேன் அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்டுல இருக்கேன் அதனால சமைக்கிறேன்னு சொல்லி பார்த்தா எல்லாம் சமையல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நான் வேலைக்கு போவேன் சார். மனுஷனுக்கு பகவான் ஹோ. ஓகே. ஆமா சார். ஊரே தூங்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல மட்டும் குக்கர் சவுண்ட் வரும் சார். அந்த அளவுக்கு சமையல் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப அவர் சமைக்கிறாருக்கு அது வந்து பாராட்ட மாட்டீங்க. ஊரே தூங்க, எங்க வீட்டுல குக்கர் சவுண்ட் வரும், நானும் தூங்க முடியாது, பெரிய பாடா படுத்துறாருங்கிற மாதிரி. 18 வருஷம் காலை 4 மணிக்கு சமைக்கிறீங்களா? ஆமா சார். 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். கோழி கூவுதா இல்லையா எங்க வீட்டுல விசில் வந்துடும் சார். நீங்க ஏன் சமைக்கவே கத்துக்கல? எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பொண்ணு சார். எல்லா மகளும் அப்பாவுக்கு செல்ல பொண்ணுதான். இல்ல சார், நான் ரொம்ப செல்ல பொண்ணு. அவர் தான் அவங்க அம்மாவுக்கு செல்ல பையன். இல்ல சார், அவங்க வீட்டுல 4 பேரு, அதனால அவங்க செல்லம் கிடையாது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டீங்களா அவங்க சமைக்க தெரியுமான்னு? இல்ல, நான் கேட்கல சார். அவங்க வந்து 13 வயசுலயே வேலைக்கு போயிருக்காங்க சார் டெக்ஸ்டைல்ல. அதனால அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் டெலிவரி ஆனதுனால சிசேரியனால அவங்களால உடம்பு முடியல சார். அதனால அவங்க வேலைக்கு போறது போதும், நம்ம எல்லா வேலையும் செய்வோம்னு நானே செஞ்சிருவேன் சார். நீ நல்லவையா. லீவ் இருந்தாலும் கவலை இல்ல சார், அவரே செஞ்சு வச்சிருவாரு சார். அதான் உங்களுக்கு நீங்க லீவ்ல இருப்பீங்க, அவர் வேலை இருக்கும், ஆனா சமைச்சு வச்சுட்டு தான் போவாரு. ஆமா சார். சண்டே கூட நாங்க வீட்டுல தான் இருப்போம், ஆனா அவர் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாரு. நாங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஒரு வாட்டி அவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரல, லேட் ஆயிருச்சு. இட்லி மட்டும் செஞ்சேன், ஆனா சட்னி வைக்க தெரியாம ஊறுகாய் கொண்டுட்டு போயிருக்கேன். கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க, இட்லிக்கு யாராவது ஊறுகாய் கொண்டுட்டு வந்து சாப்பிடுவாங்களான்ட்டு. எனக்கு சட்னி வைக்க தெரியாது இல்ல, அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.